ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நாங்கள் பைக் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். ஒரு வண்டியில் BS6 ஸ்பெண்டரில் வந்து டைமிங் ஸ்பேஸில் ஆயில் லீக் ஆகுது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆயில் லீக் எப்படி அரெஸ்ட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவே இருக்காது. இன்னொரு விஷயம், இந்த வண்டிக்கு ஸ்டார்டர் பிளேட் கிடையாது. எதுக்கு இந்த வண்டியில் ஸ்டார்டர் பிளேட் வைக்கல அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதேமாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, இதுமாரி ஸ்பெண்டர் BS6 பேஷனு அப்புறம் அவங்க அதுமாரிக்கெலாம் ரெக்கமெண்ட் ஆயில் எந்த ஆயில் ஊற்றலான்ட்டு. நான் நிறைய ஆயில் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வண்டிக்கு நான் ரெக்கமெண்ட் ஆயிலாம் ஊற்றுறேன், நீங்களே பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நிறைய குறைகள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதான் கொஞ்சம் சிம்பிளாக பார்க்குற விஷயந்தான். முதல்ல சின்ன சின்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாவே இதில் ஆயில் சீல், கேஸ்கட் ஒண்டி தான் வரும், வேறு எதுவுமே வராது. சிம்பிளாக தான் இருக்கும், ஓகேங்களா? BS6 ஆயில் லீக் ஆச்சுன்னா இந்த மாதிரி விஷயமா ஈஸியாக நீங்கள் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ பாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு BS6 வண்டி தான். இந்த வண்டியில் ஆயில் லீக்கு இந்த மாதிரி பிரச்சனை கஸ்டமர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த வண்டியில் நிறைய பேருக்கு தெரியும், இந்த வண்டியில் ஸ்டார்டர் பிளேட் கிடையாது. அது என்னத்துக்கு அந்த பிளேட்டு இல்லை, அந்த காரணம் தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த ஆயில் லீக்கு என்ன பண்ணணும்னு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த பக்கம் தான் ஆயில் லீக் ஆகுதா, இப்போ வண்டி வாட்டர் வாஷ் பண்ணதான் தெரியல இப்போ. ஆனால் இங்கே கீழே இருந்து அப்படியே ஆயில் சொட்டினே இருக்கும், ப்ளஸ் இங்கே ஆயில் லீக் ஆகும். இதுக்கு நம்ம பேஸ்ட் போடலாம். இதுக்கு ஒரே ஒரு கேஸ் கட்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் கேட்டுறேன் பாருங்கள். இந்த வண்டி ஃபஸ்ட்டு ஆயில் இறக்கணும். ஏன்னா மற்ற BS4லாம் பார்த்தீங்கன்னா இது ஆயில் இறக்காமல் இந்த கேஸை கட்டலாம். ஆனால் இந்த BS6 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணலேருந்து ஆயில் இறக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இது கட்டினாவே ஸ்டார்டர் பிளேட் இல்லாத டைம்னா இது கேஸை கட்டினாவே எல்லா ஆயிலும் டப்புன்னு கீழே வந்துடும். அதனால் முதல்ல ஆயில் இறக்கிடுங்க கீழே. இப்போ இருக்க BS6 இந்த OBD2லாம் என்ன வருதுன்னா 12 நம்பர் வரும். போல்டு மாடலுக்குலாம் 17 நம்பர் வரும், ஓகேங்களா? வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ட்ரெயின் போல்டு. இது ஏன் ஸ்டார்டர் பிளேட் வைக்கலன்னா, இந்த பழைய ஸ்டார்டர் பிளேட் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல கீழ் லிவரை கேட்டு இந்த விலையுமே கரெக்டான டூல்ஸ் இருந்தால் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, கீழ் லிவர் எடுத்துகிட்டு செகண்ட் கோடு கவரியா ப்ளஸ் டைமிங் கேஸையும் நம்ம கேட்டு போகிறோம். ஓகே, இப்போது இந்த கேஸ் தான் கேட்டோம். இது எல்லாத்துக்குமே 8 நம்பர் போல்டு தான் வரும். அதனால் 8 நம்பர் டியூப்லரு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. போல்டு 8 நம்பர் தான். இதெல்லாம் ஏன் காமிக்கிறேன்னா, இது கரெக்டாக இது மற்ற வண்டி மாதிரி இந்த BS6 வண்டிக்கு இந்த இதுக்கு வராது. ஆயில் இறக்கிட்டு ஒரு போல்ட்டை போட்டு ஜெக்கு இந்த போன ஊற்றிக்கலாம். ஏன்னா 2 சைடு ஆயில் ஊற்றினா தர தான் வேஸ்ட்டாக போயிடும். BS6 வண்டி ஆயிலை இறக்கிட்டு இந்த கேஸை எப்பவும் காட்டுங்க. ஏன்னா இப்போ புதுசாக நீங்கள் ஆயில் ஊற்றினா கண்டிப்பாக வேஸ்ட்டாக போயிடாது. அதனால தான் ஷேக் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம கொண்டைட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த டபுள் பண்ணால் கொண்டைட்டாக தான் இருக்கும். அதனால் கேட்டதுக்கு இங்கே பார்த்தீங்களா, உள்ளே வர ஸ்டார்டர் பிளேட்டே கிடையாது வண்டிக்கு. இது ஏன் இதுமாரி கம்பெனி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த BS6 வந்து இந்த காயில் எல்லாமே ஃபுல்லாக சென்சார் மூலயமா இருக்கிறதால பவர் வந்து அதிகமாக தேவைப்படும், ஓகேங்களா? அதனால் வண்டியோட ஹீட்டு இந்த காயில் வந்து பவர் அதிகமாக தேவைப்படுறதால ஹீட் அதிகமாகும். அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்டார்டர் பிளேட் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஸ்டார்டர் பிளேட் கொடுக்கலாம் என்ன தெரியுமாகும், இந்த ஆயில் எல்லாமே இந்த மேக்னெட் மேலே, இந்த காயில் மேலே, இது மேலே ஆயில் படும்போது ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும், ஓகேங்களா? இதுதான் அவங்க ஒரு பேசிக்காக அவங்க பண்ணது. இது நல்ல விஷயம் தான், இது நல்ல பக்கா விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டார்டர் பிளேட் இருந்தால் இந்த ஆயில் லீக்கெல்லாம் வராமல் இருக்காமல் இருக்குன்ட்டு. ஸ்டார்டர் பிளேட் இருந்தாலும் கண்டிப்பாக ஆயில் லீக் வரும், ஆனால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே ஆயிலை இறக்கிட்டு தான் பண்ணணும். அதனால தான் இந்த BS6 பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டர் பிளேட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வண்டியோட ஹீட் அதிகமாகும். அதனால் கண்டிப்பாக இந்த ஆயில் எல்லாமே இதில் போய் நனையணும் கண்டிப்பாக. அப்போ தான் இந்த ராட்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவ்வளோ ராட்டு கொடுக்கும்போது இதோட பவர் எக்ஸஸாக இருக்கும். அதனால் பவர் அதிகமாக தேவைப்படும், கரண்ட் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார். அதனால் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார்டர் பிளேட் கொடுக்கல. இப்போது இந்த ஆயில் லீக்கு, இந்த ஆயில் சீல்லாம் இந்த வண்டியில் இந்த பக்கம் எதுவுமே வராது, ஓகேங்களா? இந்த பக்கம் ஆயில் லீக் ஆச்சுனாவே இது இங்கே இருக்க போகிற கேஸ்கெட்டு
இந்த கேஸ்கெட்டை மாற்றினாவே இந்த ஆயில் லீக்கை நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். இஞ்சி போனால் ஒரு 60 ரூபா 70 ரூபா அதில் தான். ஆனால் இது எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுங்க, கட் ஆகும். அது கட் ஆகும்னா உள்ளே ஒட்டிக்கும், கொஞ்சம் தேய்ச்சி தான் எடுக்கணும். ஓகே, இந்த கேஸ்கெட் நான் காமிக்கிறேன். பேப்பர் தான் அப்படியே லைட்டாக தூக்கி பண்ணிடணுமா, கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக க்ளீன் பண்ணணும். சீக்கிரம் வந்துடும், ஈஸியாக தான் இருக்கும், அந்த பிரச்சனை வராது. இந்த கேஸ்கட் சரியாக மாட்டலாம் கூட கண்டிப்பாக அடுத்த செகண்ட் நம்ம கரெக்டாக உடனே கண்டுபிடிச்சிடலாம். சரியான கேஸ்கட் மாட்டலாம் கண்டிப்பாக லீக் ஆகிடும் ஆயில். அதனால் இந்த கேஸ்கட் மாற்ற மாதிரி ரொம்ப கம்மி தான் மாற்றலாம். பொறுமையாக மாட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகே, இப்போ BS6க்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, 45 ரூபா தான். ஓகேங்களா, ஒரே ஒரு கேஸ்கட் தான், ஆயில் சீல் எதுவுமே வராது. ஓகேங்களா, இப்போ பிடிச்சி மாட்ட வேண்டியதான். இப்போ நான் நிறைய வீட்டில் சொன்னால் கூட நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஆயில் வந்து என்ன ஆயில் ஊற்றலாம் ஸ்பெண்டர் BS6லான்ட்டு. அந்தந்த கம்பெனி ரெக்கமெண்டேஷன் ஆயிலாக ஊற்றுங்க, அது எந்த பிரச்சனையும் வராது. இங்கே பாருங்கள், இந்த ஆயில் காமிக்கிறேன். இது ஹீரோவில் வர்றது ஸ்பெண்டருக்கு 900 கட்டாக வரும். இதுதான் போட்டு பாருங்கள், சிந்தட்டிக்ன்றது ஃபுல் சிந்தட்டிக் கிடையாது. இது ஆயில் கூட ஒரு 10% சிந்தட்டிக் சேர்ப்பாங்க. ஓகேங்களா, செமி சிந்தட்டிக் மாதிரி தான் அது. அதனால் ஃபுல் சிந்தட்டிக்னு வச்சுக்காதீங்க. 10W30 தான். நீங்களே பாருங்கள், 10W30 தேவையான ஆயில் இதுதான் கரெக்டு. இதே போடலாம், ஹோண்டாக்கும் போடலாம், 100cc வண்டிக்கு தைரியமாக போடலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. விலையும் 350 ரூபா தான் இது. ஓகே, இப்போ நம்ம கேஸ்கட்டை மாட்டிக்கலாம். ஓகே, இந்த கேஸ்கட்டை நம்ம எப்படியும் மாட்ட வேண்டியதான். இந்த கேஸ்கட் சரியாக வரலன்னா கிரீஸு இல்லைன்னா லைட்டாக ஆயில் தோட்டாவே கொஞ்சம் கிரிப்பாக கொஞ்சம் ஒட்டிக்கும். கொஞ்சம் பண்ணால் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாங்க வேலை இது. ஓகேங்களா, நான் கொஞ்சம் பொறுமையாக தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, மாட்டியாச்சு. இப்போ அப்படியே மாட்ட வேண்டியதான். இது பேர் EOT சென்சர். ஓகேங்களா, எப்பவும் போரில் வந்து ஒரு சென்சார் கொடுத்துருந்தாங்கன்னா அது EOT தான், இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார். இதுதான் சோக் கேபிள் இல்லாத, சோக் கேபிள் பதிலாக இதுதான். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி BS6ல் சோக்கே கிடையாதுன்ட்டு. சோக்கு என்ன வேலை செய்யுதோ அந்த வேலை தான் இந்த EOT சென்சார் செய்யுது. ஓகேங்களா, மார்னிங் டைமில் வண்டி BS6 வண்டி கண்டிப்பாக ரேஸ் ஆகும். ஒரு 65 டிகிரி ஹீட் ஆகணும் தான் அது நார்மல் இதுக்கே வரும். அந்த தகவலை வந்து இதுதான் சொல்லும். ஓகேங்களா, ஈஸியாக. அதனால் EOT சென்சாரு, சைலன்ஸில் வர்றது வேறு ஃபோட்டோ சென்சார் அது பேர். சென்சார் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருக்கேன். கார்டட் பாடியில் வர்றது இதெல்லாம் இங்கே வரும். இந்த வண்டியில் தான் ஐலிங் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இது கெகின் சப்ளை தான் ஐலிங் ஸ்க்ரூ கொடுப்பாங்க, கம்பெனிக்கு தரமாட்டாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இதுமாதிரி BS6 ஸ்பெண்டர் யாரா பேஷன் ப்ரோ அதுமாதிரி வச்சுருந்தா கூட நீங்கள் இந்தமாரி வேலை பண்ணுங்கள், உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக முடியும். இந்த வண்டி சாட்டர்பிளேட் எதுக்கு வரலன்னா இதான் காரணமே. ரெக்கமெண்டட் ஆயில் நீங்கள் பார்த்துக்கிங்களே, இதே ஆயில் போடலாம், வேறு எந்த பிரச்சனையும் வராது. இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு பேசிக்காக நம்ம செக் பண்ணுற விஷயம். ஓகேங்களா, ஒரு நம்ம கீழ்ப்புறத்தில் ஆயில் லீக் ஆச்சுன்னா இப்போ வர மாடலுக்கு கண்டிப்பாக இந்தமாரி விஷயம் தான். BS6னாவே ரொம்ப இது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபுல்லாக சென்சாரு, நம்ம வேலையை நம்ம ஈஸியாக கற்றுனா நம்ம எல்லா வேலையுமே ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா, நம்ம கரெக்டாக நம்ம ஃபால்ட்டை கண்டுபிடி தான் வேலை. மற்ற வண்டி தான் ஆயில் சீல் ஓரிங்க அந்த மாதிரிலாம் வரும். அந்த BS6 வண்டியில் பார்த்திங்கன்னா டைமிங் சைடில் ஒரே ஒரு கேஸ்கெட் தான். சார்ட்டர் பிளேட்ன்றது நம்ம வண்டியில் வந்து காயிலோடு வரும். இதில் அந்த இதே கிடையாது, அந்த பிளேட்டே கிடையாது. முக்கால்வாசி 60% இதை ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறது தான் இந்த சிஸ்டமே வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். இதை தான் ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். பாய்.